இப்ப தமிழ கத்துக்கிறதுக்கு அல்லது இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இலக்கணம், இலக்கியம் அப்டின்லாம் ரொம்ப அழுத்தம் குடுக்க வேண்டாம். அல்லது ஒரு இலகுவான பாணியில அத சொல்லலாம்னா, மொழியினுடைய வீரியமும், அதோடைய சூட்சுமமும் பலகீனமாயிடாதா? கண்டிப்பா பலவீனமாகாது. எப்படி சொல்லிக் கொடுக்கிறோன்றத பொறுத்து தான். அவங்க எடுத்த உடனே வந்து அவங்களுக்கு ஒரு இலக்கண வகுப்புன்னு போட்டு இப்படிலாம் எடுக்கிறதுக்கு பதிலா, ஒளி புகும் பொருட்கள், ஒளி புகா பொருட்கள்னு சொல்லிட்டு அ இயற்பியல்ல இருக்கு. அந்த ஒளி வந்து இதுக்குள்ள புகுந்து போகும். இதுக்குள்ள போகாமல் போகும். புகா பொருள் அப்படின்றது வந்து இருகட்டு எதிர்மறை பெயரெச்சம்னு நான் சொல்லிக் கொடுக்கும்போது, அவங்க வந்து ஒரு 9ஆம் வகுப்புல ஒளி படிக்கும்போது, அவங்க ஒளியும் கத்துக்கிறாங்க, தமிழும் கத்துக்கிறாங்க. அது எப்படி அங்க எங்க சொல்லிக் குடுக்குறோம்? எப்படி வந்து நம்ம இன்டகிரேட் பண்றோம் மத்ததோட அப்டின்ட்டு. இப்போ கெமிஸ்ட்ரில வந்து ஆல்கைன்ஸோட பேரு எழுதுறது எப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிக் குடுப்பாங்க. பசங்க ரொம்ப வேகமா கத்துப்பாங்க. எப்படி வந்து ஆல்கைன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில வரும். அதுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, ஒரு ஏல முடிஞ்சு, இதுவும் ஈல முடிஞ்சு 2மே வவல்ல முடிஞ்சுச்சுன்னா, நடுவுல வந்து ஒரு ஒய் வரும்ன்ற மாதிரி, அந்த ஈத்தைன் அது மாரியான நெறைய திங்ஸ் அந்த ஒய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்னு சொல்லுவாங்க. தமிழ்லயும் இதே தான் உடன்படுமைன்னு சொல்லுவோம். ஒரு உயிர் எழுத்துல முடிஞ்சு, ஒரு உயிர் எழுத்துல தொடங்குச்சுன்னா, அலை ஓசை வந்துச்சுன்னா, அலை ஓசைன்னு ஒரு யகரம் வரும். அப்புறம் இல்லன்னா ஒரு வகரம் தோன்றும் அப்படின்றது வந்து நம்ம ஒரு விதி. இத வந்து நம்ம அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது சேர்த்து அவங்களுக்கு இத சொல்லிக் குடுக்கும்போது, இது மாரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் இன்டகிரேட் ஆகணும். ஓகே. தமிழ தனித்து ஒரு பாடமாக சொல்லுவதை விட, அவங்க படிக்கிற மற்ற விஷயங்களோட சேர்த்து புரிவதற்காக.